கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஏடிஎம்கே விஜய் அதிமுக தாவேகா கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. 100% ஆட்சி மாற்றம் உறுதி. இது அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். முதல் எதிரி திமுக தான். அந்த திமுக வீழ்த்தினா நீங்கள் அண்ணா திமுகவோட போக முடியல. பிஜேபி இருக்குது அல்லது XYZ காரணம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் எதிர்க்காம இருக்கிறாரு. அதிமுக பெரிதளவும் தாக்கல. அவர் ஏடிஎம்கேவோட அலையன்ஸுக்கான ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காரு. இல்லை, இந்த மாநாட்டில் கூட கொள்கை தலைவர் இருக்காங்க, அதை தாண்டி மெயின் டாப்பில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்கிறாரு. வேற யாரும் வச்சிருந்தா இன்னத்துக்கு அதிமுக ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நல்ல பாயிண்ட் இருக்கீங்க. வேற எவனாவது இதே வந்து மாநாட்டு முகப்பில் அண்ணாதுரை படமும் எம்ஜிஆர் படமும் வச்சிருக்காங்கன்னா அவர் எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாருங்க. அதிகமாக திருமா ஓட்டை உடைக்கிறாரு, சீமான் ஓட்டை 2வது உடைக்கிறாரு, 3வது எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு. விஜயால பெரிய சேதாரம் திருமாக்கு தாங்க, சீமானு கூட 2வது தாங்க. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், போதுன்றேன். என்ன தரவு இருக்குன்னா என் அனுபவம் தான் தரவு. சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், அவங்க புலம்புறாங்கல்ல தலைவர்கள், அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஆதாரம் எதுனா மற்ற கட்சிகள்லாம் அந்த வெளியில் அந்த சேதாரத்தை தாங்குவாங்க. திமுகவோ அண்ணா திமுகவோ இவங்களாலாம் தாங்க முடியாது. கணிசமான ஓட்டு உடையும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களது மாநாடு, இது கூட அந்த பிரம்மாண்டங்கள்லாம் வந்து மாநாடு டைம் மட்டும்தான் வருது. இதை எப்படி நம்ம பார்க்குறது? மாநாடு தான் மக்கள்கிட்ட வராரு, நடுப்புற வரது இல்லை. முதல் மாநாடு அக்டோபர் 27 நடந்தது. இது 2வது மாநாடு. 9 மாதங்கள் கழித்து 2வது மாநாடு. இந்த 9 மாதங்களில் அவர் என்ன அரசியல் செஞ்சார்? எத்தனை இடங்களுக்கு வந்தார்? 3 முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் வந்தார். பரந்தூர் வந்தார், கஸ்டோடியல் இடத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார், விகடன் வெளியீட்டு விழாக்கு வந்தார், அம்பேத்கர் புத்தகத்துக்கு. அதை தவிர வேறு எதுவுமே அவர் வரல. ஆகவே பல விஷயங்கள் அவருடைய கருத்துக்கள் என்னென்னு நமக்கு தெரியல. போராடுறாங்கன்னா போராட்டக்காரர்களை இவர் போய் சந்திக்காமல் அவர்களை வீட்டுக்கு அழைத்து பேசுகிறார். இவையெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்று பார்க்கப்பட்டாலும் இது மக்களோடு ஒன்றாமல் மக்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் இது ரொம்பவும் ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு அரசியலைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, அதிலெல்லாம் அவர் என்ன கருத்து சொல்ல போகிறார், கூட்டணியை பற்றி என்ன சொல்ல போகிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். பிரம்மாண்டங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமாக்காரராக அவர் இருந்த அரசியலுக்கு வருவதால் பிரம்மாண்டங்களை செய்கிறார். கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள், அதனால் பிரம்மாண்டங்களை அவர்கள் செய்கிறார்கள். அதில் ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடியதான். இல்லை, அதை தாண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டமானது விஜய் பக்கம் இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எதாக இருந்தாலும் இல்லை, அதுவே நாளைக்கு அவர்களுக்கு ஓட்டா மாறாதுன்னு நிச்சயம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக ஓட்டா மாற வாய்ப்பு இருக்குது. மாறாதுன்னு நம்ம சொல்லலை, மாறும்னு உறுதியாக சொல்ல முடியாது, மாறாதுன்னு சொல்ல முடியாது. மாற எப்படி ஓட்டாத மாற்ற போகிறான்றதான் அவரோட சேலஞ்சு. அதுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? திடீர்னு வந்து 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் சிஎம் ஆகிட முடியுமா? இந்த இடத்துக்கு வரத்துக்கு கருணாநிதி ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. நீங்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆகுதுன்னா அப்போ மக்களோட நீங்கள் வந்து கலந்து நிற்கணும். நீங்கள் எப்போ வரீங்க? இந்த 1.5 வருஷத்தில் எத்தனை தடவை கிரவுண்டுக்கு வந்தீங்க? நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு தடவை கூட நீங்கள் இது வரைக்கும் பேசலை. அப்போ இது உள்ளத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இது அவர் வந்து அவருடைய அரசியல் என்பது ஒரு வித்தியாசமான அரசியலாக, மக்களோடு ஒன்றாத ஒரு அரசியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஸ்பேஸ் வந்து இருக்குங்கிறத ஒத்துக்கலாமா நம்ம? ஏன்னா ஸ்டாலின்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம், அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இப்போதைக்கு இல்லை. ரைட், நீங்கள் சொல்கிறது இன்றைக்கி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை என்ற தோற்றம் அதிகமாக இருக்கிறது. அது ஓரளவு உண்மையும் கூட. ஆனால் இவர் அதை எட்டு நிரப்புவாரான்றதான் கொஸ்டின். ஸ்டாலினுக்கு இருக்கிற பலத்தை விட அந்த பலம் அதிகம் என்ற பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஸ்டாலின் வந்து ஒரு வலுவான தலைவர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய வலிமையை விட அவருக்கு அதிகமான வலிமை இருப்பது போன்ற தோற்றம் என்று மீடியாவில் உருவாக்கப்படுது. அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது, மீடியா முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. விஜயா ஸ்டாலினானா ஸ்டாலினுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம், விஜயா உதயநிதியானா விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால தான் அவங்க உதயநிதியை நிறுத்தாமல் ஸ்டாலினை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் மக்கள்கிட்ட இறங்கி பழகணும், பேசணும்ல. அது எல்லாமே இவர் வீட்டுக்குள்ளேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணால் இவர் எப்படி இவரால் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் நிற்க முடியும்?
களத்துக்கு வரணும் இவர். ஓகே, இது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா கள ஃபீல்டு வந்து தெரிஞ்சவங்க தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறாங்க. அவங்களுமே இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இதில் கொண்டு வராதிங்க. அவங்க 1000 சொல்லிட்டு போவான். விஜயோட மட்டும்தான் சிவில் சமூகத்துக்கு தொடர்பு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் நமக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. விஜய் தான் அவர் வராததுக்கு காரணம் அப்போ அதை நம்பி தான் இருக்கிறாரா? இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க கொடுக்குறது, அது அவரை தான் கேட்கணும். போய் அவர் யாரை நம்பி இருக்காருன்றது அவரை தான் கேட்கணும். யார் சொல்லியும் அவர் அப்படி இருக்காரு அல்லது தானாகவே அப்படி முடிவு எடுக்கிறாருன்னா அது தப்பு. மக்கள்கிட்ட வராமல் அவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும்? ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம், எல்லா மேடைகளும் அவர் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு தான் பார்த்து பேசுகிறாரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மைதான், ஸ்கிரிப்டை வச்சு தான் பேசுகிறாரு. அவர் வந்து இன்னமும் வந்து பெரிய அளவில் ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி போகல. இப்போ நாளைக்கு மீட்டிங்கில் தெரியும் அவர் என்ன பேச போகிறாருன்னு நமக்கு. இது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அணுகுமுறை அவருக்கு கை கொடுக்காது. ஜெயிக்கிறதுக்கெலாம் இது பத்தாது. இந்த தன்னோட கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை, அவரோட தனிமரமாக தான் நிற்கிறாங்க. அவங்க தாவேக்கான்ற கட்சி தனியாக தான் நிற்குது. இல்லை, நம்ம அதோட பார்க்குறது இல்லாமல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருல, துணை முதல்வர் அதிகாரத்திலும் பங்கு. ஏங்க இவர் 8 மாதம் கேப் இருக்குது. அதாவதுங்க இவர் புதுசாக வந்தவருங்க. இவரை நம்பி இவரை முதலமைச்சரை ஏற்றுட்டு துணை முதலமைச்சரை எப்படி வருவாங்க? நான் கேட்குறேன். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாங்க. எவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது. இல்லை, அந்த துணை முதல்வருங்கிறது திருமாவளவனுக்கு வச்சிருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்க்கப்படுது இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு தலித்துக்கு ஒரு துணை முதல்வருங்கிற நம்ம கொடுத்துடலாம். அதை தாண்டி வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், அதிமுகவோட கூட்டணி போலன்னா அவரால் ஜெயிக்க முடியாது. அவராலே ஜெயிக்க முடியாது. அவர் கட்சியில் அவரே தோப்பார். விஜயே தோப்பார். ஏடிஎம் திமுகவை வீழ்த்தணும்னா நீ அதிமுகவோட போகணும், அதிமுகவை வீழ்த்தணும்னா திமுகவோட போகணும். இவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக அரசியல் கிடையாது தமிழ்நாட்டில். நீங்கள் திமுக தான் உனக்கு முதல் எதிரி. ஏன்னா அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க. பிஜேபி எதிரி, திமுக எதிரி, 2 எதிரி. நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். முதல் எதிரி திமுக தான். அந்த திமுக வீழ்த்தணும்னா நீங்கள் அதிமுகவோட போகணும். போக முடியல, பிஜேபி இருக்குது அல்லது XYZ காரணம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் எதிர்க்காமல் இருக்கிறாரு. அதிமுக பெரிதளவும் தாக்கல. அவர் ஏடிஎம்கேவோட அலையன்ஸுக்கான ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஓகே, ப்ராப்ளம் என்னன்னா அங்கே பிஜேபி ஒட்டிகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே தாவேகா கூட்டணி வந்து இவரான சிஎம் போஸ்ட்லாம் கேட்கக்கூடாது. டெபுட்டி சிஎம்க்கு ஒத்துக்கிட்டு விஜயகாந்த் அது கூட இல்லாமல் போனார். இவர் ஏடிஎம்கே விஜய் அதிமுக தாவேகா கூட்டணி வந்ததுன்னா பிஜேபி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. 100% ஆட்சி மாற்றம் உறுதி. இது அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். தாவேகா அதிமுக தாவேகா கூட்டணி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு முதல் எதிரி திமுக தான் அவர் ஒரு முடிவு எடுத்தார். தமிழ்நாடு அரசியலுக்கெல்லாம் தலைகீழ மாறும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்போ வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும். இன்றைக்கி இருக்க நிலைமையில் 4 முனை போட்டியில் திமுக வெற்றி உறுதி. எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையா இல்லை, இன்னைக்கு இருந்த சூழ்நிலை 8 மாதம் பொறுத்தும் 4 முனை போட்டின்னா திமுக ஜெயிச்சிடும். 4 கார்னர் ஃபைட்னா டிஎம்கே வெற்றி உறுதி. அதற்காக தான் அவங்க இல்லை திமுக எதிர்க்கணும். அதனால நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிற ஒரு அதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா சேரலன்னா எப்படி ஜெயிப்பீங்க? திமுக ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாதுங்க. திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட கூட்டணி சேரணும், அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவோட கூட்டணி சேரணும். இவ்வளோதான். இதுதான் தமிழ்நாடு அரசியல். இது புரியலன்னா உனக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட 1000 கோடி பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இது அடிப்படை உண்மை. இது புரியலன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தோக்கிறது உறுதி. இல்லை, இந்த மாநாட்டில் கூட கொள்கை தலைவர் இருக்காங்க. அதை தாண்டி மெயின் டாப்பில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் அபத்தமாக இருக்குது. அந்த கட்சியோட தலைவர்களை நீ எதுக்கு கபலீகரணம் பண்ண பார்க்குற? உங்களுக்கு என்ன வந்தது? அவங்க எம்ஜிஆர் அதிமுகவுக்கு சொந்தம். வேற யாரும் வச்சிருந்தா இன்னத்துக்கு அதிமுக ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நல்ல பாயிண்ட் வரீங்க. கரெக்டான பாயிண்ட் இப்போ தான் வரீங்க. அவங்க விஜய் கூட்டணி விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் விளங்கலை, டேக் ஆஃப் ஆகலை, அது உருப்படாதுன்றது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க விஜயை வான்னு கூப்பிடுறாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். வேறு எவனாவது இதே வந்து மாநாட்டு முகப்பில் மேடைக்கு மேலே தானே வச்சுருக்காங்க. அண்ணாதுரை படமும் எம்ஜிஆர் படமும் வச்சுருக்காங்கன்னா பொங்கி எழுந்திருப்பாங்க. அப்படியே பொங்கி எழுந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு 10% ஒரு அதிமுக பாஜக கூட்டணி போகிறதுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 10% வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கூட பெருசாக ஒன்றும் கூட்டணி பற்றி அவர் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு டைலாக் விட்டுட்டு போவார். ஆனால் கோயம்புத்தூரில் அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற எந்த எல்லைக்கும் போக தயார்னு. அந்த மாதிரி ஏதாவது பேசினார்னா
ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்தாலும் இவர் ஏடிஎம்கேவோட போக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைய தேதிக்கு அதுக்கு வாய்ப்பு குறைவு, அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவர் ஏடிஎம்கேவோட போகாமல் தனியாக போனார், 4 முனை போட்டினா திமுக வெற்றி உறுதி. அதுக்கு பிறகு ஒரு கட்சி நடத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லை, ஏடிஎம்கே கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் வரணும், நம்ம கொடுக்கதை வாங்கிட்டு அவர் நிற்கிறது நல்லதுங்கிறத வந்து அவரும் விரும்புகிறார். திரு விஜய் அவர்களுக்கு இது தெரியுங்கிறீங்க. இந்த நிலையில் வந்து பாஜகவோட இருக்கிறதுனால பாஜகவை கூட ஏடிஎம்கே நினைச்சா கடைசி நேரத்தில் கலட்டி விடுறதுக்கான கைட்டு விட முடியாது, நினைச்சாலும் கைட்டு விட முடியாது. பிஜேபியோட தான் அவர் ஏடிஎம்கே போய் ஆகணும். புலிவாலை பிடிச்சிருக்காது, அது அவருக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. கைட்டெல்லாம் முடியாது. கைட்டுனா அதிமுகவில் 10 பேர் ஜெயிலுக்கு போவான். அதனால் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. இல்லை அதிமுக பிஜேபி உடைக்கும், பிஜேபி கண்டிப்பாக உடைக்கும். இது வந்து அசம்பிளி எலெக்ஷன். அப்போ பாஜகவுக்கு எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு அலைன்ஸ் தான் இருக்குது. 100% தமிழ்நாட்டில். அப்போ எப்படினாலும் இவங்க அலைன்ஸ் வச்சாலும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பம் தானே ஏற்படும். அது உண்மை. விஜயே போயிட்டாரு. ஆமாம், அது உண்மைதான், வேற வழி இல்லை. ஏடிஎம்கே பிஜேபியோட தான் ட்ராவல் பண்ணும். 26 கடைசி நேரத்துலலாம் அவங்க வெளியில் வர மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் சேரலாம், சேராமல் போகலாம். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தொடரும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது தான் நான் நம்புகிறேன். திமுகவிடம் வந்து அந்த கிறிஸ்தவ ஓட்டை வந்து சிறுபான்மை ஓட்டை விஜய் பிரிக்காது, அதனால திமுக கொடுத்த அஜெண்டான்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அதனால தான் இவர் விஜய் வந்து அட்டாக் பண்ணுறாரு. 2 கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. சீமான் ஓட்டும் பாதிப்புப்படுது, அப்போ இதை விட்டுறக்கூடாது, எப்படி நமக்கு இவங்களை ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி விஜயே சீமான் ஏன் தாக்குறாருன்னு கேட்குறீங்க. அதான் உங்கள் கொஸ்டின். வாக்கு வங்கி பறிபோகிறது என்ற ஆதங்கத்தில் தாக்குகிறார். ஆனால் அவருக்கு வந்து ப்ராப்ளம், அவருக்கு இருக்க 8% ஓட்டு 5%, 6% மாறப்போகுது. அந்த கோபத்தில் அவர் அடிக்கிறார், அவ்வளோதான். அது மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக சீமானோட வாக்கு வங்கியில் விஜயால் ஒரு சேதாரம் வருது. விஜய்க்கு வரக்கூடிய வாக்கெல்லாம் வானத்துலேருந்து வர வாக்கு கிடையாது, இருக்கிற கட்சியிலேருந்து போகிற வாக்கு தான் இருக்கும். அது ஆமாம், யார்கிட்டேருந்து போகுதுன்னா மெயின் நம்பர் 1 திருமாகிட்டேருந்து போகுது. அதிகமான சேதாரம் திருமாவளவனுக்கு, விசிகாக்கு. 2வது சீமான். மற்றது எல்லா கட்சியிலேருந்தும் போகுது, பாமகலேருந்து போகுது, திமுக அதிமுக எல்லாம் போகுது, எல்லாம் போகுது. அதிகமாக போகிறது திருமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக விஜய்க்கு போகிற ஓட்டு திருமாகிட்டேருந்து போகுது. அடுத்தது சீமான் கிட்டேருந்து போகுது, பாமகலேருந்து போகுது, டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருக்கிட்டேருந்தும் போகுது. மொத்தம் ஒரு 3 பேர், எல்லா கட்சியும் சேர்த்தாலும் கம்யூனிஸ்ட்டுகளை தவிர மற்ற எல்லா கட்சியும் நீங்கள் சேர்த்திங்கனாலும் அதிகமாக அவருக்கு போகிறது விஜய் கிட்டேருந்து போகுது. 2வது சீமான் கிட்டேருந்து போகுது, 3வது எல்லாருக்கிட்டேருந்தும் போகுது. இந்த கோபத்தில் தான் சீமான் அவரை போட்டு அடி நடிக்கிறார், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை இதில் பேசுறதுக்கு. தன்னுடைய வாக்கு வங்கி பறிபோகிறது என்ற காரணத்தால் தான் விஜய் போட்டு இப்படி அடிக்கிறார் அவர். இல்லை, விசிக ஓட்டு நம்ம போகிறதுங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அவர் சீமான் ஓட்டு போகிறது எப்படி சொல்லுவீங்க? எல்லாமே ஒரு அனுமானம் தான், யாருக்கிட்டையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு 40 வருஷமாக அரசியல் தெரியும், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், போதுன்றேன். என்ன தரவு இருக்குன்னா என் அனுபவம் தான் தரவு. நம்பினா நம்பாட்டி போ, அது உங்கள் உரிமை, அதை நான் கேள்வி கேட்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், அவங்க புலம்புறாங்கல்ல தலைவர்களே, அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஆதாரம் எதுனா தலைவர்களோட புலம்பல். சீமான் புலம்புறது, திருமா புலம்புறது. இந்த கேள்வி கேட்டாலே திருமாவுக்கு கோபம் வருது இல்லை? என்ன தரவு இருக்குது, என்ன தரவு இருக்குன்றாரு. பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு என்ன தரவு? அனுபவம் தான் தரவு, சொல்கிறவங்களோட நம்பகத்தன்மை தான் தரவு. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கேட்காதீங்க, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் புலம்புறீங்களா, அதான் தரவு. புரியுதுங்களா? அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாருங்க. அதிகமாக திருமா ஓட்டை உடைக்கிறாரு, சீமான் ஓட்டை 2வது உடைக்கிறாரு, 3வது எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. அது எந்த சந்தேகமானோம் மற்ற கட்சிகள்லாம் அந்த வெளியில் அந்த சேதாரத்தை தாங்குவாங்க, திமுகவோ அண்ணா திமுகவோ. இவங்களாலாம் தாங்க முடியாது, கணிசமான ஓட்டு உடையும் உங்களுக்கு. குறிப்பாக திமுக கிட்ட போய் இவ்வளோ தூரம் வந்து இவர் வந்து திருமா அவர்கள் வந்து அடைக்கலமாகி நிற்கிறாரு. இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் வந்து சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்காரு, முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, விடாமல் முட்டு கொடுக்குறாரு. துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்றாரு. இந்த நேரத்தில் பேசுகிற பேச்சாது. இதை விட திமுக முட்டு யாராவது கொடுக்க முடியுமா? அப்போ உங்கள் ஓட்டு பேங்க்ஸ் ஆல்ரெடி சதுரி கிடக்குது. அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அவர் விளையாடிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லை, அவருக்கு திமுக கிட்ட அடைக்கலம் ஆயிட்டார். விஜயால் பெரிய சேதாரம் திருமாக தாங்க, சீமானு கூட 2வது தாங்க. மிகப்பெரிய சேதாரம் திருமாக. ஒரு ஆல்ரெடி ஓட் பேங்க் அவருக்கு 1% தான், 0.99%. அது இன்னமும் கணிசமாக உடையும், மிக கணிசமான அளவு உடையும். தலித் அரசியல் மிக மோசமான ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் நின்று கொண்டிருக்கிறது. சரியான தலைமை இல்லாமல் தலித் அரசியல். திரும்ப ஒரு நல்ல தலைவராக வருவார் என்று எதிர்பார்த்தோம், அவர் ஏமாற்றி விட்டார். கண்டிப்பாக சொல்கிறேன், தலித் அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது. விஜயோட வருகை விசிகாவின் வாக்கு வங்கியை கணிசமான அளவுக்கு சிதைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை நன்றி சார்.